நீங்கள் அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காண்டி டெய்லி டேட்ஸ் சாப்பிட்றீங்களா? அப்படி சாப்பிட்றதுனால என்ன நடக்குது, அதை எடுத்துக்கலாமா வேணாமான்றதை நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஒரு ஃபாலோ பண்ணிவிடுங்க. அயன் கண்டென்ட்காண்டி டெய்லி நீங்கள் டேட்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற பெரிய தப்பே அதுதான். ஏன்னா நீங்கள் டேட்ஸில் ஒரு டேட்ஸோ இல்லை 2 டேட்ஸோ சாப்பிட்றதுனால அதுலேருந்து அயன் கண்டென்ட் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இருக்கிறதுலே டேட்ஸில் தான் ரொம்ப கம்மியான அயன் கண்டென்ட் இருக்குது. அதை நீங்கள் 100 கிராம் மொத்தமாக சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு அதில் இருக்க அயன் நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும். டேட்ஸுக்கு பதிலாக வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் சாப்பிட்லாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆம்லா கூட நீங்கள் டெய்லி சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா வாரத்தில் 2 தடவையாச்சும் ஆட்டோட சுவரட்டி, அதாவது கோட்டோட லிவர், அது சாப்பிட்டாலுமே உங்களுக்கு அயன் கண்டென்ட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா முருங்கைக்கீரை நல்லாவே தாராளமாக சாப்பிட்லாம், முருங்கைக்காய் சாப்பிட்லாம். அப்படி இல்லை அது பிடிக்காது அப்படின்னா தினமும் கருவேப்பிலை எடுத்துக்கிறீங்களா, அதை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டாலே உங்களுக்கு நிறைய அயன் கண்டென்ட் உங்கள் பாடியில் நல்லாவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இனிமேல் டேட்ஸுக்கு பதிலாக இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம்